வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜான் கீட்ஸ் எழுதின அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் அப்படிங்கிற போயமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போயமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்டைமியோன் அப்படின்னு இந்த போயமை வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கில் தான் வந்து இந்த போயமை வந்து உள்ளடக்கியிருக்கு. என்டைமியோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லாங்கான ஒரு நெரேட்டிவான போயம். ஜான் கீட்ஸ் 1818 இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த போயம் வந்து ஒரு ஹீரோயிக் கப்லெட்ஸ். ரைம் ஸ்கீம் பார்த்தோம்னா AABBCC அது தொடர்ந்து அப்படி போயிட்டே இருக்கும். இந்த போயமில் சொல்லிக்கக்கூடிய ஒரு மெயினான தீம் அப்படின்னு பார்த்தோம்னா பியூட்டி அண்ட் நேச்சரை பற்றி தான் ஃபுல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஜான் கீட்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனாக பார்த்துடலாம். ஜான் கீட்ஸ் 31 அக்டோபர் 1795 இவருடைய பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. 23 பிப்ரவரி 1821 இவர் இறந்து போகிறாரு. இவர் இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட். ரொமான்டிக் போயட்லேயே வந்து செகண்ட் ஜென்ரேஷன் போயட்டில் வந்து ஜான் கீட்ஸ் வருவார். சின்ன வயசுலேயே டியூபர்குலோசிஸ்னால இறந்து போயிருப்பார். இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ஓட் டு ஒன் நைட்டிங்கல், ஸ்லீப் அண்ட் போயட்ரி, ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன்டு சாப்மேன்ஸ் ஹோமர். இப்போ நாம் போயமுடைய சம்மதியை ஸ்டார்ட் பண்ணலாம். அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். ஸ்டார்டிங்லேயே போயட் என்ன சொல்கிறாருன்னா அழகை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அழகு எப்போவுமே நிரந்தரமாகவே இருக்கும், அது என்றைக்குமே அது வந்து மறைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் போக போக அந்த அழகு வந்து அது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். இட்ஸ் லோன்லினஸ்னஸ் இன்க்ரீசஸ், இட் வில் நெவர். ஸோ காலமாக காலமாக அந்த அழகு வந்து அதிகரிச்சுட்டே தான் போகும். பாசஸ் இன்டு நத்திங்னஸ் பட் வில் கீப் அ போவர் குவைட் ஃபார் அஸ் அண்ட் அ ஸ்லீப். போயிட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வந்து அவர் என்ன கருதுறாரு அப்படின்னா அழகு வந்து காலங்கள் போக போக அது மேலும் மேலும் அழகாகிட்டே தான் போகும். அது என்றைக்குமே வந்து ஒருபோதும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறது கிடையாது. அதுக்கான எண்ட் அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவைட் ப்ரீத்திங். இந்த லைனில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மரம் எப்படி நம்மளுக்கு நிழல் கொடுக்குதோ, நம்மளுக்குன்னு இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தையுமே வந்து இந்த அழகு தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு போயட் இந்த லைனில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன், தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ. ஸோ போயட் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் are we breathing a flowery band to bind us to the earth. ஒவ்வொரு நாளும் இந்த அழகு நம்ம வாழ்வதற்கான உணர்வை வந்து நிரப்புது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த இன்ஹியூமன் பிரெத். அழகை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல போயிட்டு எந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்வதற்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ரீசனாக இருந்தாலும் நம்மளை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப கொடூரமான மக்கள் வந்து நம்மளை சூழ்ந்து இருக்காங்க. நம்மளுக்கு சோகம் நிறைந்த ஒரு தருணங்கள்லாம் வந்து இருக்குது. அதை தாண்டியும் நம்ம வாழ்வதற்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த ஒரு அழகு மட்டும்தான். இந்த ஒரு அழகு மட்டும்தான் நம்ம வாழ்வதற்கான ஒரு காரணத்தை வந்து ஏற்படுத்துது. நம்ம வாழ்வதற்கான ஒரு ஆசையை வந்து தூண்டுறதே வந்து இந்த ஒரு அழகு மட்டும்தான். ஆஃப் நோபல் நேச்சர்ஸ் ஆஃப் த க்ளூமி டேஸ். இந்த லைனில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த பூமியில் இந்த மாதிரியான அழகு எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ இந்த பூமி முழுக்க எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அப்படின்னா கொடூரமான மனிதர்கள் தான் வந்து நம்மளை சுற்றி இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கைகள் இருக்கும். இருண்ட தருணங்கள்லாம் வந்து நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கும். ஆஃப் ஆல் த அன்ஹெல்தி அண்ட் ஓவர் டார்க்கன்ட் வேவ்ஸ் மேட் ஃபார் அஸ் our searching, yes, in spirit of all. Some shape of beauty moves away the pall from our dark spirit. முதல்ல போயிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த ஒரு அழகு எதுக்காக இருக்குது, அதுக்கான
ஒரு காரணத்தை வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இந்த பூமியில் இந்த அழகு இல்லைன்னா எப்படி இருக்கும் இந்த பூமி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. கடைசியாக இந்த லைனில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கடவுள் எதுக்காக இந்த அழகை எல்லா உயிரினங்களுக்கும் படைச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய, நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய இந்த சோகத்தை விலக்கி வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த அழகு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த லைனில் சொல்லி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் லைன், such the sun, the moon, trees old and young, spouting a shady woe. இந்த லைனில் போயட் சில டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம கூட வந்து அவர் வந்து பகிர்ந்துக்கிறாரு. இதெல்லாம் அழகான விஷயங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, சன், மூன், ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எஸ்பெஷலி வந்து டேஃபடில்ஸ் அப்படிங்கிற அந்த பூக்களை பற்றி தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ், ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் சச் are daffodil, with a green world they live in a clear rill, that for themselves a cooling covered mak, against the hot season the mid forest break. இந்த லைனில் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் உயிரினங்களுக்காக கிடைக்கப்பட்ட இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு வரம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. இந்த லைனில் போயிட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சம்மர் டைமில், இந்த சம்மர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த டைமில் மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிழல், பூக்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அதோடைய அழகு, அதுக்கப்புறம் ஆறுலேருந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய குளிர்ச்சி, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு வரம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு. இது இந்த பூமியில் இருக்கக்கூடிய இது இயற்கையோட இந்த அழகு, இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவர் சொல்லி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் லைன், ரிச் வித் அ ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க் ரோஸ் பிளாசம். இந்த லைனில் போயட் வந்து சில டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயங்களை பற்றி, அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல வந்து வர்ணிக்கிறாரு. முதல்ல வந்து மஸ்க் ரோசஸை பற்றி வந்து சொல்கிறாங்க. மஸ்க் அப்படின்னா கஸ்தூரி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அது அந்த ரோஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ரோஸ், அது வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடியதுக்கு வந்து அது ரொம்ப வந்து ஒரு அழகு அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அண்ட் த சச் டூ இஸ் அ கிராண்டியூர் ஆஃப் த டூம்ஸ் we have imagined for the mighty dead. நெக்ஸ்ட் அவர் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, வலிமை மிக்க வீரர்களுடைய கதைகளை பற்றி சொல்கிறாங்க. அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்காகவும் மனித குலத்திற்காகவும் அவங்க வாழ்க்கையை அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க. All lovely tales that we have heard or read, an endless fountain of immortal drink pouring onto us from the heavens brink. இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அழகான விஷயங்கள், கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இது ஒரு அழகான பரிசு அப்படின்னும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள்லாம் வந்து இருக்கும். இருந்தாலும் அது வாழ்கிறதுக்கான ஒரு காரணமாக இந்த அழகு தான் இருக்குது. இந்த அழகு நம்மளுக்கு கிடைச்ச கடவுள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அமிர்தம் அப்படின்னு இந்த லைனில் சொல்லி முடிச்சிடுறாங்க. இதோட இந்த போயமுடைய சம்மரி முடியுது. உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.